கலைஞர்கள் காலத்து கட்டிடக்கலை, நிழல் கீழே விழாத கோபுரம், எந்த ஒரு பறவையும் பறக்காத கோவில் வளாகம், விழுதுகளே இல்லாத ஆலமரம் என மர்மமான சிறப்பம்சங்கள் கொண்ட பூரி ஜெகநாதர் கோவில் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம், ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி போல பல்வேறு பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய கிழக்கு கடற்கரையோர மாநிலமாக இருக்கக்கூடிய ஒடிசா பூரியில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஜெகநாதர் கோயிலில் பல்வேறு மிஸ்ட்ரிகள் இருக்கு, பல்வேறு தியரிகள் இருக்கு. என்னென்ன அதன் பின்னாடி இருக்கிற விஞ்ஞான ரீதியிலான உண்மைகள் என்ன நடக்குதுன்றத விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டுல கலிங்கர்களால இந்த முழு கோபுரமும், மெயின் கோபுரம் கட்டப்பட்டதா சொல்லுது. தமிழ்நாட்டுடைய சோழ மன்னர்கள்ல ஒருவருடைய உதவியும் இதுல இருந்ததா வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுது. அந்த அடிப்படையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை 12ஆம் நூற்றாண்டிலேயே கட்டி நிறுவி இங்க இருக்கக்கூடிய வழிபாடு என்பது நடந்து வருது. அது மட்டுமல்லாமல் நாம இங்க பார்க்கக்கூடிய அந்த மெயின் தூண் 60% தான் விசிபிள். அதுல 40% பூமிக்கு கீழே இருக்குது. அந்த பூமிக்கு கீழே இருக்கிற அந்த 40% தான் 11 ரகசிய அறைகள் இருக்குது. அதுல இதுவரையும் ஒரே ஒரு ரகசிய அறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்குது. அந்த ரகசிய அறையில் இருக்கக்கூடிய முழுமையான நகைகள் கூட இதுவரையில சாமிக்கு செலுத்தப்படவில்லை. அந்த 10 ரகசிய அறைகள்ல என்னென்ன இருக்கு, நகைகள் இருக்கா, எதுவுமே யாருக்குமே தெரியப்பட முடியாத விஷயமா இருக்கு. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை பொறுத்தவரையில நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஒண்ணு, இவங்க செய்யக்கூடிய அந்த மகா பிரசாதம்ன்றது ஒரு 9 அடுக்கு பானைகளால பிரசாதம் செய்யறாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு பானைகள்லையுமே இயல்பாகவே அடியில் இருக்கக்கூடிய பானையில இருக்கக்கூடிய உணவு தான் முதல்ல தயாராகணும். ஆனா காலம் தொட்டே மேல இருக்கக்கூடிய அந்த 9 அடுக்குல இருக்கக்கூடிய மேல 9வது பானை தான் முதல்ல குக் செய்யப்படுவதா அது இன்றளவும் தொடருது. அதற்கு சில விஞ்ஞான காரணங்களும் சொல்றாங்க. அந்த அடுப்புகள் பெரிய அளவிலான கட்டைகள் மூலமா எரியூட்டப்படும் போது நெருப்பு மேல் வரைக்கும் எழும்புறதுனால மேல இருந்து குக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் இது முதல்ல குக் ஆகுது அப்படின்ற காரணமும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. எல்லா கோயிலுக்குள்ளயுமே ஸ்தல விருட்சம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த அடிப்படையில ஆலமரம் ஒண்ணு இந்த கோயிலுக்குள்ள ஸ்தல விருட்சமா இருக்கு. ஆலமரம் என்பது எப்பவுமே விழுதுகள் தொங்கியே காணப்படக்கூடிய மரமா இருக்கும். ஆனால் இந்த ஸ்தல விருட்சத்துல விழுதுகள் இல்லை. 4 வீதிகள்ல தான் ஆண்டுக்கு ஒரு முறை ஜூன் மாதங்கள்ல அந்த மகா ரத யாத்ரா, 3 ரதங்கள், அதாவது ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய 3 தெய்வங்கள் அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறதா பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மட்டும் 13 இருந்து 14 லட்சம் பேர் அந்த ரத யாத்ரா திருவிழாவுக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வந்ததா தகவல்கள் இருக்கு. அடுத்தபடியா இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். முதல்ல அப்படியே மேல இருந்து கீழ் வரைக்கும் ஹைட் ஓரியன்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற அந்த பெரிய தூண் கலிங்கர்கள் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டிலேயே அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்பட்டிருக்கு. அது மனிதர்களுடைய உடலுக்கு ஒப்பாக கட்டப்பட்டிருக்கு. அந்த மொத்த டவர்லயுமே ஒவ்வொரு நாளும் சூரிய வெளிச்சம், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தோராயமாக 100 இருந்து 150 அடி உயரம் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த 150 அடி உயரத்திற்கும் இருக்கக்கூடிய பிரீஸ்டுகள் ஒரு லேடரோ ஒரு கயிறோ எதுவுமோட உதவியுமே இல்லாம அது மேல ஏறி மேல தெரிகிற அந்த கொடிகளை அகற்றி புது கொடியை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக மாற்றுறாங்க. இது தினமும் இன்றளவும் பின்தொடர ஒரு பாரம்பரிய வழக்கமா இருக்கு. அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிரீஸ்டுகள் மட்டுமே இருக்காங்க. அவங்க தான் அந்த பணிகளை மேற்கொள்றாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று ரீதியிலான பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்றதுக்கும் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு வரலாற்று குவியலா இருக்குது. ஒடிசாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் மணிகண்டன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.